ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட பேராபத்துகள் நடந்திருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடரை விட மனித தவறுகளால் நடக்கிற பேரிடர்கள் தான் ஏகப்பட்டது. மனிதர்களால் ஏற்பட்ட 20 விபத்து தான் இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, அதுல எல்லாமே மனிதர்கள் நூலில் வந்து தப்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இப்படி ஒரு நடக்குமா கூட நீங்க வந்து ஆச்சரியப்படலாம், அதிர்ச்சி அடையலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இமாச்சல பிரதேசத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லேஜ் தான். இந்த வில்லேஜில் நடந்த சம்பவம் பயங்கர ஒரு அதிர்ச்சியை மூட்டுது. வில்லேஜில் நிறைய வீடுகள் இருக்கு, எல்லாமே மலை மீது இருக்கு. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. வில்லேஜில் உள்ள மொத்த வீடுகளும் அப்படியே வந்து தெரியுது. பார்க்கும்போது பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு நமக்கே வந்து புரியாது. ஏன்னா இப்படி கூட நடக்குமா கூட நம்ம வந்து அதிர்ச்சி அடைவோம். ஆனா இயற்கையின் பேரழிவு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. நல்ல வேலை. பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அதுக்கு முதல் நாளே இங்குள்ள ஒவ்வொரு வீடுலுமே கிராக் விட்டதால எல்லா மக்களும் வந்து எச்சரிக்கை ஆயிட்டாங்க. உடனடியே அங்குள்ள மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. அதனால உயிர் சேதம் எதுவுமே இல்லாம எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. 2020 நவம்பர் 19 பங்களாதேஷ் நாட்டில் நடந்ததுதான் இந்த சம்பவம். மிகப்பெரிய ஆட்டுக்காரி பக்கத்துல ஒரு வீடு இருந்திருக்குது. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. வீடு முழுவதும் அப்படியே உள்ள போயிடுச்சு. மழைக்காலங்கள்ல தண்ணி ஏற ஏற மிகப்பெரிய பாதிப்பு கண்டதுதான் அந்த பகுதி முழுவதும். ஆனா நல்ல வேலை, எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வந்து ஏற்படல. இத்தாலி நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். சிங்வெரிஸ் இந்த சிட்டில தான் இது நடந்தது. 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்திருக்கு. 2017 மே 9 நடந்தது தான் இந்த சம்பவம். மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டும் போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய கிரேன் வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அந்த இயக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தவறு நடக்கிறத அங்குள்ள கிரேனை கைட் பண்றவரு அதிர்ச்சி ஆகுறாரு. திடீர்னு அவரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்து அவர் வந்து தெரிச்சு ஓடுறாரு. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. கிரேன் அப்படியே சரிஞ்சிச்சு. பெரிய ஒரு பாலத்தை வந்து அப்படியே தூக்கும் போது நடந்ததுதான் இந்த சம்பவம். ஆனாலும் அதிர்ஷ்டவசமா அந்த டிரைவர் பாருங்க எவ்வளவு 10 அடி உயரத்துல இருந்து எப்படி குதிக்கிறாருன்ட்டு. சாயும் போது அது குதிச்சதால அந்த டிரைவருக்கு வந்து எதுவுமே ஆகல. அதே நேரத்துல அந்த கிரேன் அப்படி நொறுங்கிச்சு. அங்குள்ள தொழிலாளர்கள் எல்லாமே 10 செகண்ட்ல அங்கிருந்து ஓடிட்டாங்க. உண்மையிலே அந்த கிரேன் ஆபரேட்டருக்கும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். நம்பர் 15 2023 ஜூலை 11 நடந்ததா இந்த சம்பவம். அதாவது சோமாலியா டு கென்யா போற ஒரு பிளைட் தான் சோமாலியா நாட்டுல ரன்வேல லேண்டிங் ஆகும் போது நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. லேண்டிங் ஆகும் போது பயங்கரமா தடுமாறி எப்படி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன விமானம். இதுல ஒரு 30 பேர் பயணிச்சுட்டு வராங்க. லேண்டிங் போது எப்படி தெரிகிட்டு போது பாருங்க. பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. தாறுமாறா போகுது. நல்ல வேலை அந்த பேசஞ்சருக்கு எதுவும் ஆகல. பிளைட் வந்து வெடிக்கல. முக்கியம் பாத்தீங்கன்னா சைடுல போயிட்டு இருந்த ஒருத்தருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எதனால இந்த விபத்து ஏற்படுதுன்னு அந்த விமானம் சொன்னதுதான் பயங்கர ஒரு அதிர்ச்சி. பயங்கரமான காத்து வீசிட்டு இருக்கும் போது அந்த விமானத்தை வந்து இறக்கிருக்காங்க. ஆனாலும் பிரேக் எவ்வளவு அடிச்சு பார்த்திருக்காரு. பிரேக் கண்ட்ரோலுக்கு வரல. அப்படியே வந்து பிரேக் கண்ட்ரோல் வந்துட்டு அவர் வந்து லேண்டிங் பண்ண நினைச்சாலும் காத்து அப்படியே வந்து திசை திருப்பிச்சான். நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த விமானி ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு. நம்பர் 14 இந்தியாவின் வடநாட்டில் உள்ளதுதான் இந்த பக்ரானங்கல் டேம். கிராவிட்டி அமைப்புல பயங்கரமா வந்து அமைச்சிருக்காங்க. 9.34 பில்லியன் கியூபிக் வாட்டர் வந்து தேக்கி வச்சிருக்காங்க. சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு டேம் தான் இந்த டேம். இந்த அணையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து உலகை அதிர்ச்சி செஞ்சது. பக்ரானங்கள்ல போடப்பட்ட இந்த பாலம் வந்து கிராவிட்டி முறையில காங்கிரீட் போட்டிருக்காங்க, சிமெண்ட் போட்டிருக்காங்க. பல வருஷமா இந்தியாவோட மிகவும் பாப்புலரான ஒரு இடம், மிகவும் ஃபேமஸான சுற்றுலா தலத்துல இது ஒன்னா இருக்கு. 1963 இருந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த டேம்ல இருந்து காவலர் 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேர் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. ஓடுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியான சம்பவம்.
Ôi. 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 Dari kita yang jatuh ceknya. Sakit ya. Oi. Ôi. Ô ba. Ôi यार मैं बढ़ गई. वो मोया பாருங்க எவ்வளவு பெரிய நிலச்சரிவுன்ட்டு. மிகப்பெரிய ஒரு மலைக்கு அடியில் உள்ளதுதான் இந்த டேம். அப்ப ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவுல இந்த டேம் முழுவதும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதுல இருந்த காவலர்கள் வந்து மயிரில தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனாலும் அங்க நடந்த மிகப்பெரிய குழப்பத்துல மிகப்பெரிய மலைச்சரிவுல 22 ஏரியா பாதிக்கப்பட்டது. ஆறு முழுவதும் மலைச்சரிவுல நிரம்பி போயிருக்குது. 371 வில்லேஜ் வந்து கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. 50 வருஷத்துக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த பாதிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி 2018ஆம் வருஷம் நடந்ததுதான் இந்த சம்பவம். டென்மார்க்ல ஃபெரி என்ற நகரத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த நகரத்துல 12,000 பேர் வசிக்கிறாங்க. 36 வருஷம் பழமையான இந்த சேமிப்பு கிடங்கு 170 அடி உயரம் கொண்டது. இது உடைக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் பிளான் பண்றாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாமே நகர்ந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமா நிக்கிறாங்க. இப்பதான் வந்து அவங்க வந்து வெடி வச்சு தகர்க்கிறாங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. Det gør det i hvert fald ikke. Nøj. ஆனா அவங்க நினைச்சதெல்லாம் ரைட் சைடு விழுந்து நினைச்சாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அது வந்து லெஃப்ட்ல வந்து விழுந்துச்சு. லெஃப்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம். அந்த நூலகம் முழுவதும் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதுல இருந்து அவங்க திட்டம் முழுவதும் தோல்வி அடைஞ்சிச்சு. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணும்போதெல்லாம் அவங்க வெடி வைக்கும் போது நல்ல செம்ம ஒரு பிளான் பண்ணோம். ஆனா கடைசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வெடியோட அதிர்வுல எதிர் திசையில இருந்து மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கலிபோர்னியாவில் ஓர்வில் டேம் வந்து மிகப்பெரிய ஒரு டேம். 770 ஃபீட் உயரத்துல வந்து பயங்கரமா அமைக்கப்பட்டது தான் இந்த அணைக்கட்டு. ஆனா இந்த அணைக்கட்டுல நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு வந்து ஏற்படுத்திருக்கு. இதுல இருந்து மின்சாரம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி முறையில பயங்கரமா வந்து எடுத்துருக்காங்க. இதுல மின்சாரம் எடுக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய அளவுல இதுல அணை கட்டி தண்ணீர் எல்லாம் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்ததே வேற. 2017 பரிசோதிக்கப்பட்டது. ஆனா கொஞ்ச நாளே நடந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சம்பவம் தான் அங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைய வச்சுது. அந்த அணைக்கட்டுல இருந்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா சைல உடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம $1.5 பில்லியன் நஷ்டமாயிடுச்சு. முக்கியமா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளான் இல்லாததான். முக்கியமா அந்த அணைக்கட்டு சைடுல முழுவதுமே ஒரு இடத்துல உடைப்பிருந்தா அடைச்சிடலாம். ஆனா அந்த அணைக்கட்டுகள் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பு வந்து ஏற்பட்டது. அதாவது நீலவாக்குல இருந்து உள்ள தண்ணீர் எல்லாம் வீவர ஆரம்பிச்சது. ஆனா எவ்வளவு கட்டுப்படுத்தலாம் நினைச்சாங்க. ஆனா அது வந்து பல மாத கணக்குல வந்து நீடிச்சுன்னா பாத்துங்க. முக்கியமா இந்த உடைப்புக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பெரிய ஒரு பாறை அப்படியே வந்து தண்ணிக்குள்ள வந்து விழுந்திருக்கு. இதனால ஏற்பட்ட அலையில இருந்து மிகப்பெரிய ஒரு உடைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ரிவர்ல இருந்து பயங்கரமான தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. ஆனா அங்க இருந்த மக்களை 24 மணி நேரத்துல 2 லட்சம் மக்கள் வந்து வெளியேற்றிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அந்த அணைகள் முழுவதும் வந்து உடைஞ்சு அந்த பகுதியை சேதமாயிடுச்சான். அதனால இந்த 2 லட்சம் மக்கள் வந்து காப்பாத்திருக்காங்க 24 மணி நேரத்துல. ஆனாலும் 2019 தான் இந்த அணைக்கட்டை முழுவதுமே வந்து சீரழிஞ்சிருக்காங்க. இதுக்கு பிறகு இப்படி ஒரு விபத்து நடக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போ பார்த்தா தெரியும். நேச்சர் ஸ்பிரிங்ஃபீல்ட் என்ற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. 90 வருஷம் பழமையான பவர் பிளான்ட் தான் இங்க வந்து உடைச்சிருக்காங்க. 1927 கட்டப்பட்டது தான் இந்த பவர் பிளான்ட். பழமையான பவர் பிளான்ட் 2010 நவீன வசதியோட கூடிய பவர் பிளான்ட் வந்தால இது வந்து தகர்க்க நினைச்சாங்க. பவர் பிளான்ட் அனைத்துமே வந்து உடைச்சிட்டு கடைசியா 275 ஃபீட் உயரம்ல இந்த புகை கூடுதான் கடைசியா இதை வந்து உடைக்க நினைக்கிறாங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க ஒரு நிமிஷத்துல வந்து வலது பக்கமா எழுறதுக்கு இடது பக்கமா வந்து இருந்துச்சு. லெஃப்ட் சைடு வந்து மிகப்பெரிய அளவுல மின் கம்பங்கள்ல இருந்து மின் ஒயர்ல இருந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டது. இந்த ஒயர்ல 12,000 வோல்ட் வரலையும் பவர் வந்து போயிட்டு இருந்தது. ஆனாலும் நல்ல வேளையா மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல. எச்சரிக்கையா எல்லாருமே அகற்றி இருந்தாங்க. அந்த மின் ஒயர் உள்ள பகுதியில 4,000 மக்கள் வரலையும் இருந்திருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு விபத்து இல்ல. முக்கியம் பாத்தீங்கன்னா $19 மில்லியன் வரலையும் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு. நம்பர் 10 கொலம்பியாவில் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டில் நடந்ததுதான் இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம். 2021 மார்ச் 12ஆம் தேதி நடந்ததுதான் இது. மலை மீது மிகப்பெரிய சாலை வந்து அமைக்கிறாங்க. சாலை வந்து சரியான அளவுக்கு கட்டுமானத்தை நிறுவிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நடந்த பயங்கரமான ஒரு சம்பவம் தான் இது.
¡Ay, con un reo como de vino! ¡Ay, Padre Celestial! ¡Ay, Dios mío! Gracias a Dios que estamos de ahí. ¡Ay, marica! ¡Ay, Jehová, bendito Señor! ¡Vea! ¡Ay, marica! ¡Gran gonorrea, huevón! மொத்தமும் அப்படியே சரிஞ்சிட்டு வீடுறது. இது வந்து முறை கிடையாது, இது இரண்டாம் முறை தான். இது வந்து இரண்டாம் முறைன்றதால எல்லாரும் எச்சரிக்கையா இருக்காங்க. காலையில வந்து வேலை தொடங்கும் போது இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுறதால எல்லாருமே எச்சரிக்கையா இருக்காங்க. உடனடியா அங்குள்ள தொழிலாளர்கள் எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. நல்ல வேலை எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படல. இந்தியாவில் உள்ள பெங்களூர்ல சிட்டியில் நடந்ததா இந்த சம்பவம். 8 பில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பெங்களூர் நகரம் மிகப்பெரிய உள்ள கட்டிடங்களும் வசிப்பிடமாவும் பார்க்கப்படுது. ஏகப்பட்ட பில்டிங் வந்து இடி நிலையில இருந்திருக்கு. அப்படி ஒரு பில்டிங் தான் இங்க இருந்திருக்குது. என்ன நடக்குது மட்டும் பாருங்க. மழைக்காலங்களில் இந்த சிட்டில இருந்து எப்போதும் எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, மிகப்பெரிய சரி வந்து ஏற்பட்டது. 40 ஒர்க்கர்ஸ் வந்து உள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் நல்ல வேலையா எச்சரிக்கையா சின்னதா சாயும் போது எல்லாருமே இறங்கி ஓட்டிருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் எதுவுமே ஆகாது அப்படின்ட்டு உட்கார்ந்து இருக்காராம். கொஞ்சம் அசல்ட்டா இருந்தா எல்லாருமே பலியாயிருப்பாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா 2019 கணக்குப்படி 185 பில்டிங் வந்து ரொம்ப டேஞ்சரான நிலையில வந்து இருக்குது. இது போல டேஞ்சரான வீடுகளை இடிச்சிருக்காங்க. இந்தியாவின் உத்தரப்பிரதேசல நடந்ததா இது. ஸ்டேட்லயே ரொம்ப சின்ன சிட்டி அப்படின்னா இதுதான். 2022 செப்டம்பர் 26ல வந்து நடந்ததா இது. மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் வந்து உடைக்கிறாங்க. அந்த பாலத்தை வந்து இடிக்கும் போது அங்க வந்து என்ன நடக்குது மட்டும் பாருங்க. लिगड़ गए लिगड़ गए இதோட நிர்ணயிச்சாங்களோ அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து உள்ளதும் கொலாப்ஸ் விழுந்துச்சு. ஆனா நல்ல வேலை அந்த கிரேனும் அப்படி இருந்து கீழே விழுது. கிரேனோட டிரைவர் எப்படி தப்பிச்சு போறாரு பாருங்க. அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு பிளான் வேணும். எவ்வளவு டேஞ்சரான ஒரு பகுதியில் நின்றுட்டு எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் தண்ணீர் உள்ள ஒரு பகுதி. நம்பர் 7 பிரேசில் நாட்டில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இந்த சம்பவம். 5 லட்சம் மக்கள் வசிக்கிற இந்த இடத்துல வந்து முக்கியம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே போலீஸ் ஹெலிகாப்டர் தான். அதாவது போலீஸ் உடனடியா ஹெலிகாப்டர் மூலமா வந்து உடனே பிடிச்சுவாங்க, உடனே கேட்ச் பண்ணுவாங்க. அப்படிதான் இங்க ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து போலீஸ் வந்து நின்று இருக்காங்க. பலவிதமான வாகனம் ஓடிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எவ்வளவு தைரியமா நின்று இருக்காங்க பாருங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க. ஒரு ட்ரக்கு அந்த வாகனத்துல எவ்வளவு பேர் சேதம் பாருங்க. ஃபுல்லா அந்த வாகனம் ஃபுல்லா செஞ்சு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து சந்திச்சது. பொதுவா பார்த்தோம்னா அந்த நாடு முழுவதும் ஹெலிகாப்டர் மூலமா தான் போலீஸ் வந்து இயங்குவாங்க. விதிமுறையே இல்லாம நாட்டில் உள்ள அத்தனை பகுதியிலும் இறங்கி இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து சந்திச்சிருக்கு. மோட்டார்ல முக்கிய ஒரு விஷயம் தான் டைனோ. அதான் கார்ல இருக்கிற முக்கியமான ஒரு இயந்திரம் தான் டைனோமீட்டர். இதுதான் வந்து இயந்திரத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி. அதே போல ஆர்பிஎம் என்பது குதிரைத்திறன் கொண்ட இயந்திரம் சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து கணக்கெடுப்பது. ஒவ்வொரு இயந்திரமும் எவ்வளவு திறன் கொண்டது அப்படின்னு நேரத்தில் சோதிக்கிறது வழக்கம். 6000 பேர் கிட்டத்தட்ட எல்லா வருடங்களையும் கலந்து பார்க்கலாம். தன்னுடைய கார் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஓடுது, எவ்வளவு குதிரைத்திறன் கொண்டது அப்படின்னு இவங்க சோதிக்கிறாங்க.
அது டெஸ்ட் பண்ணும்போது பயங்கர சூடாகுது, வண்டியில பயங்கரமா புகை வருது. இருந்தாலும் அவர் வந்து ஃபுல்லா தூக்குறாரு. இந்த என்ஜின் மிகப்பெரிய ஒரு பவர் கொண்டதுதான். இது வந்து மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பலை தள்ளக்கூடிய சமான வேகத்துக்கு இது வந்து ஈடு கொடுத்தது. அந்த ட்ரக்கோட ஸ்டெட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3000 குதிரை திறன் வரலையும் பயங்கர ஸ்பீடா வந்துச்சாரு. ஆனாலும் அவர் 4000க்கு நெருங்கிறதுக்காக பயங்கர ஸ்பீடா வந்து வச்சு அழுத்துறாரு. இந்த இடத்துல இந்த நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்கு. பாருங்க எப்படி தீப்பிடிச்சிருக்குன்ட்டு. உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி தான். போலந்து நாட்டில் நடந்த இந்த நிகழ்வு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு தான். 2020 ஜனவரி 14 நடந்ததா இந்த நிகழ்வு. அதாவது ஒரு ட்ரக் வேகமா வந்து வந்துருக்கு. ஆனாலும் இடையில ஒரு பெரிய ஒரு ரயில்வே ட்ராக் இருந்திருக்கு. அடுத்த நிமிஷம் நடக்கிறது மட்டும் பாருங்க. அந்த ரயில் பயங்கரமா வந்து போகுது. லாரியோட பின்பக்கம் பயங்கரமா சேதமாகுது. இது மட்டும் கிடையாது, என்ன நடந்தது அப்படின்னு சிசிடிவி கேமராவை நல்லா வந்து உத்து பாருங்க. அதாவது அந்த டிரைவர் வந்து வேகமா வந்து வராரு. அவர் வந்த வேகத்துல ரயில்வே கேட்ட வந்து பாக்குறாரு. ஆனாலும் அவர் பிரேக் பிடிக்கிறாரு. அவரால் பிரேக் பிடிக்க முடியல. ஆனா அடுத்த நிமிஷம் அவரால் வந்து வேகமா போறதா நிக்கிறதானே தெரியல. அவர் ஒரு நிமிஷம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து போகும்போது அவர் வேகமா வந்து மீண்டும் வந்து அழுத்துறாரு. அவரோட இடையில அது வந்து நிக்க முடியாம போகுது. கட்டுப்பாடை இருந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் அவர் வந்து ரயில்வே கேட்ட தாண்டாரு. ட்ரெயினால நிப்பாட்ட முடியல. 150 பேர் இந்த ட்ரெயின்ல பயணிச்சிருக்காங்க. நல்ல வேலை யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அந்த லாரி ஓட்டுநர் தப்பிச்சிட்டாரு. அவர் வண்டிக்கு தான் மிகப்பெரிய ஒரு சேதம். இப்படி வந்து சில நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் இத்தனைக்கே வந்து போகும்போதும் நம்ம எப்போதும் கண்ட்ரோலா வந்து இருக்கணும். மின்னசோட்டால அமைஞ்சதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் கடந்த 30 வருஷமா வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஸ்டேடியத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. 2013 டிசம்பர் மாசம் நடக்கிறது தான் இந்த நிகழ்வு. பயங்கரமா பனிப்பொழிவு வந்து பெய்யுது. அந்த பனிப்பொழிவு அவ்வளவு பயங்கரமா அந்த ஸ்டேடியத்துக்கு மேலே வந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் ஸ்டேடியம் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரூஃப் அப்படியே வந்து அழுந்தது. அதாவது ஸ்னோவோட வெயிட் தாங்க முடியாம ஒரு இடத்துல ஸ்டேடியம் அப்படியே வந்து ஓட்ட போட்டு எப்படி கீழே வந்து பணிகள் எல்லாமே எப்படி சரியுது பாருங்க. இது எல்லாமே அங்க சிசிடிவில பதிவான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இந்த சம்பவம். அதாவது கடந்த 100 வருடங்கள் இல்லாத பனிப்பொழிவு தான் அந்த நாடு செஞ்சது. கஜகஸ்தான் நாட்டில் ஒரு பயங்கரமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. காரகங்டான் நகரத்தில் தான் ஒரு காலத்துல நிலக்கரி சுரங்கமா இயங்கிட்டு இருந்ததுதான். மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் வந்து அந்த நகரத்துல வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமா இப்ப எல்லாருமே வந்து மாறி இப்ப வந்து அந்த நகரம் ஃபுல்லாவே சிட்டில வந்து மனிதர்களா வந்து பயங்கரமான பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. மக்கள் வசிக்கும் ஒரு குடியிருப்பு வந்து எப்படி கீழே வருது பாருங்க. Ужас! Ужас! Офигеть! பாருங்க, மிகப்பெரிய ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 101 குடும்பம் வந்து வாழ்ந்திருக்கு. ஆனா நல்ல வேலையா அதுக்கு முதலாளி அனைவரையும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒன் சைடா சாஞ்சிருக்கிறது அதுக்கு முதல் நாளே தெரிஞ்சிருக்கு. உடனடியா அங்குள்ள குடும்பத்துல எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அதனால அங்க வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. நம்பர் 2, சைனால நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. சங்காய் சிட்டில ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறுல தான் மிகப்பெரிய போக்குவரத்து இயங்கிட்டு இருக்கு. அதுவும் கப்பல் போக்குவரத்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு எல்லாருமே வந்து கப்பல் பயணமா தான் அதிகமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு விபத்தை சிசிடிவி கேமரா வந்து படம் பிடிச்சது. திடீர்னு ஒரு போட்டு தீப்பிடிச்சிச்சு. பாருங்க, 2 நிமிஷத்துலயே அவங்கள போலீஸ் எல்லாம் பயங்கரமா செயல்பட்டு அதுல இருந்து 15 பேர் பயணிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே மீட்டுறாங்க. அவங்க மீட்டு அடுத்த நிமிஷமே அந்த போட்டு அப்படியே வந்து வெடிச்சு சிதறிச்சு. அடுத்த இந்த நிகழ்வு நம்ம இந்தியாவில் பெங்களூர் நடந்ததான். 2001ஆம் ஆண்டு கிடைச்ச ஒரு கல்லை வச்சு கிமு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இந்த கல் வந்து காட்டுச்சு. நாகரிகம் வந்து வளர்ந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய தவறுகள் நடக்குது. அதாவது மிகப்பெரிய அளவுல ஒரு தியேட்டர் வந்து கட்டிருக்காங்க. அந்த தியேட்டர் வந்து எடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு வணிக வளாகம் கட்டுறதுக்காக அந்த இடம் முழுவதும் தோடுறாங்க. 2020 ஜூலை 20 இப்போ அந்த பகுதியில் 35 அடி ஆழத்துல மிகப்பெரிய ஒரு குழி வந்து பறிக்கிறாங்க. ஆனாலும் இது நடக்குது 2020 ஜூலை 20 நடக்குது. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷத்துலயே அப்படியே அந்த பில்டிங் தலைகீழ வந்து எப்படி விழுது பாருங்க. ஆனா நல்ல வேலையா அந்த பில்டிங்ல வந்து யாருமே கிடையாது. சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பில்டிங்ல பயங்கரமா வந்து ஏதோ சத்தம் கேட்டு இருக்கு. உடனடியா அந்த பில்டிங்ல இருந்து எல்லாருமே வந்து வெளியாயிட்டாங்க. அதனால அங்குள்ள எந்த ஒரு பாதிப்பு வந்து ஏற்படல. அதே போல அந்த குழி பறிச்சிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வேலையை விட்டு வெளியாயிட்டாங்க. இங்கே பாத்தீங்கன்னா இந்த பிளான் மிகப்பெரிய ஒரு தோல்வி பிளான் தான் சொல்லணும். மோசமான பிளான்ல தான் இப்படி ஒரு வேலை செஞ்சு பண்ணிருக்காங்க. இது வந்து பில்டிங் இருக்கும்போது எப்படிலாம் சேதம் ஏற்படாம பறிக்கணும் அப்படின்றத இனியாவது எல்லா பில்டர்ஸும் கத்துக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த இடத்துல சந்திப்போம். நன்றி.
மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்தியாவின் மத்திய பிரதேசத்துல மொத்தம் 72 மில்லியன் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா எலக்ட்ரிசிட்டி வந்து போகுது. அப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து பத்தாயிரத்தால மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி நிறுவனத்துக்கு அங்குள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல 2020 செப்டம்பர் 4 ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி நிறுவனத்துக்கு வந்து பாறைகள் வந்து உடைக்கிறாங்க. பகுதியில் உள்ள மிகப்பெரிய பாறை உடைக்கும் போது ஏற்பட்ட அதிர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குன்ட்டு. அப்படியே அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பாறை அப்படியே வந்து அங்க பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்படி வந்து விழுது பாருங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அங்க மனிதர்களோ வேற யாரோ நின்னா ஆவன்ட்டு. ஆனா நல்ல வேலை அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது. முக்கியமா வந்து அதுக்கு முதல் நாளே வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. ரஷ்யாவில் உள்ள ஒரு பயங்கரமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இது பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி கூட நடக்குமா கூட நீங்க வந்து அதிர்ச்சி அடைவீங்க. ஏன்னா இவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வு தான். ரஷ்யாவில் உள்ள வோல்கோகிராட் ஒரு சிட்டியில் நடந்ததா இந்த சம்பவம். 1 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த சிட்டியில எல்லாருமே வந்து விவசாயிகள் தான். 2020 ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடந்த சம்பவம் தான் இந்த பயங்கரமான சம்பவம். அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்ல எல்லாருமே வந்து பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சிகரெட் வந்து பத்த வச்சுட்டாரு. தீ விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு. தீ அணைக்கிறதுக்காக ஏகப்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து அங்க விரைறாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்திலே மலமலன்னு தீ வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க அங்க உள்ளவங்க எல்லாமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருந்த மிகப்பெரிய டேங்க் பயங்கரமா வந்து வெடிச்சு சிதறி இவ்வளவு பெரிய விபத்து வந்து ஏற்படுத்திச்சு. இல்ல அங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரை பாதிக்கப்பட்டது. முக்கியம் பாத்தீங்கன்னா அங்க வந்து 70 தீயணைப்பு வீரர்கள் சேர்ந்து